ஒரு பிகினராக இருக்கும்போது ஃபோட்டோ வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பேன். மோஸ்ட்டாக ஃபோட்டோஸ் வந்து எல்சிடியில் தான் பார்ப்போம். அதில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். பட் அதையே கொண்டு போய் நம்ம ஒரு பெரிய ஸ்க்ரீன் லேப்டாப்லேயோ மானிட்டர்லேயோ இல்லை வர்ஸ்ட்டு அதை பிரிண்ட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆகிருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோவே கிடையாது. அந்த ஃபோட்டோ வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்கில் டெக்னிக் வந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸில் மிஸ்டேக்ஸ் ஜாஸ்தியாக பண்ணுவோம். அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி பண்ணுறோம், எதனால் பண்ணுறோம் அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தாலே நீங்கள் அந்த டெக்னிக்கை வந்து மாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் அந்த 10 மிஸ்டேக்ஸ் இன் ஃபோக்கஸ் இன் ஃபோட்டோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சிம்பிளஸ்ட் ரீசன்ஸ் அண்ட் மிஸ்டேக் காஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லென்ஸ் அல்லது கேமராவும் லென்ஸும் சேர்ந்து மேனுவல் ஃபோக்கஸில் இருக்குது அப்படின்றனால இருக்கலாம். இப்போ மேனுவல் ஃபோக்கஸில் இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்றத கேமராக்கு டைரக்ட் பண்ணி எடுக்க முடியாது. நீங்கள் மேனுவலாக அந்த ரிங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் அதை எடுக்க முடியும். பட் மேனுவலாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறையா டைம் தேவைப்படும் அண்ட் நிறையா எக்ஸ்பெரிமெண்டேஷன் தேவை. இது வந்து எல்லா ஜானர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியில் முக்கியமாக இந்த வெட்டிங் ஈவெண்ட்ஸ் நடக்கிறது இல்லை ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவ்வளோ டைம் இருக்காது. ஸோ நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி எடுக்க முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸ்லேருந்து ஆட்டோ ஃபோக்கஸ் போய் தான் ஆகணும். ஒரு சில ஜானர்ஸில் கண்டிப்பாக மேனுவல் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணலாம். லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி, ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபி, இங்கெல்லாம் எங்கே வந்து பெருசாக மூவ்மெண்ட் இல்லை நமக்கு நிறையா டைம் இருக்கோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மேனுவல்லேருந்து ஆட்டோ ஃபோக்கஸ் மோட் எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக லென்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்விட்ச் மாதிரி இருக்கும். இந்த லென்ஸ் வந்து மேனுவல் ஃபோக்கஸ் இல்லை ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. மேனுவல் ஃபோக்கஸ்லேருந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ஸ்விட்ச் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் கேமராலேருந்து கண்ட்ரோல் கொடுத்து நீங்கள் வந்து ஆட்டோ ஃபோக்கஸை ஆக்சஸ் பண்ண ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ரெண்டாவது காமனான விஷயம், அதுவும் பிகினராக இருக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் வந்து இஷ்யூவாக இருக்குது. கேமராவில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மேலே ஒரு டேஷ் போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சிம்பிள் இருக்கிற இடத்துல தான் கேமராவில் சென்சரோட பொசிஷன் இருக்குது. இப்போ இந்த சென்சர்லேருந்து லென்ஸ் மூலமாக பார்க்கும்போது எங்கேருந்து ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் ஆரம்பிக்குதோ அது பேர் மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் வச்சு ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அது ஃபோக்கஸ் ஆகாது. இது ஒரு லென்ஸுக்கும் மாறும். இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு முன்னாடி உங்கள் சப்ஜெக்ட் இருந்தால் ஃபோக்கஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். நீங்கள் மேனுவல் ஃபோக்கஸில் இருந்தாலுமே அந்த மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் இருந்ததுன்னா ஃபோட்டோ வந்து ஃபோக்கஸில் வராது. அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸில் மினிமம் டிஸ்டன்ஸிங் முன்னாடி உங்களோட சப்ஜெக்ட் இருக்குன்னா உங்களால் ஃபோட்டோ வந்து கிளிக்கே பண்ண முடியாது. ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து லாக் ஆனால் தானே நம்ம கிளிக் பண்ண முடியும். அது லாக்கே ஆகாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். மூணாவது சுச்சுவேஷனில் அது இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணுற மெத்தடே வந்து தெளிவாக இல்லைன்னு அர்த்தம். ஒரு சப்ஜெக்டை நம்ம வந்து டிசைட் பண்ணி அந்த சப்ஜெக்டோட டைரக்ஷனில் பாயிண்ட் பண்ணி ஹாஃப் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் போய் ரீச் ஆகும். ஹாஃப் கிளிக் பண்ணி அது ஃபோக்கஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பீப் சவுண்ட் வரும். அதாவது ஃபோக்கஸ் ஆகிடுச்சு, லாக் பண்ணியாச்சு, நீங்கள் வந்து எடுக்கலாம் அப்படின்றது அது இண்டிகேட் பண்ணும். இப்போ அதை இண்டிகேட் பண்ண அடுத்த செகண்டே நீங்கள் வந்து உடனே கண்டினியூ பண்ணி கிளிக்கை முடிச்சிடணும். இப்போ அந்த கிளிக்கை நீங்கள் முடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு கேப் விட்றீங்க. அந்த கேப்பில் என்னென்ன நடக்கலாம்னா ஒன்று நீங்கள் அந்த ஃபிங்கரை ஷட்டர்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டா உங்களோட ஃபோக்கஸ் போயிடும். இல்லை நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு மூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு, இல்லை சப்ஜெக்டே மூவிங்காக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஃப் கிளிக் நீங்கள் பண்ணது வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ நீங்கள் திருப்பி ரீஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இந்த ஹாஃப் கிளிக் மெத்தட், அதாவது ஹாஃப் கிளிக் பண்ணி ஃபோக்கஸ் லாக் ஆகிறது, நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் அது பெட்டர் ஆகும். நாலாவது என்ன சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்கள் செட்டிங்ஸ், அதாவது ஃபோக்கஸ்க்கு வைக்க வேண்டிய செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேமராவை மேனுவல் ஃபோக்கஸ்லேருந்து ஆட்டோ ஃபோக்கஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். ஒன்று ஃபோக்கஸ் மோடை செலக்ட் பண்ணுறது, இன்னொன்று ஃபோக்கஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறது. ஃபோக்கஸ் மோட் அப்படின்னு பார்த்தா 2 ஆப்ஷன் இருக்கும், ஒன் ஷாட் அண்ட் ஏஐ சர்வோ. ஒன் ஷாட்ன்றது என்னென்னா ஸ்டில் சப்ஜெக்ட்ஸ்க்கு, பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லாத சப்ஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மோட் தான் ஒன் ஷாட் ஃபோக்கஸிங் மோட். அதே இது ஏஐ சர்வோ அப்படின்ற மோட் பார்த்திங்கன்னா இது வந்து மூவிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு. ஸோ இந்த மோட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் செட்டிங்ஸ் ஆப்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்த 5வது இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் மோட்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்து ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ். ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் நம்ம சரியாக வைக்கல, இல்லை ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் சரியாக யூஸ் பண்ணல தெரில அப்படின்னாலுமே உங்கள் ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் டிஃபால்ட்டாக வந்து சென்டர், அதாவது சிங்கிள் பாயிண்ட்டுன்னு போட்டு ஒரு பாயிண்டில் சென்டரில் இருக்கும். இதை நம்ம வந்து சிங்கிள் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி மல்டிபிள் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ சப்ஜெக்ட் சென்டரில் இருக்குது அப்படின்னா சென்டர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிடலாம். அண்ட் அதை வச்சு நம்ம ஃபோட்டோ ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு சில கேஸஸில் சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக சென்டரில் இருக்காது. இல்லை உங்களுக்கே வந்து சப்ஜெக்ட் நான் வந்து சென்டர்லேயே வச்சு எடுத்துகிட்ருக்கேன், நான் வந்து வேறு மாதிரி கம்போஸ் பண்ணி எடுக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் அந்த கம்போசிஷனுக்கு ஏற்றாப்பில் உங்கள் பாயிண்ட்டை வந்து மாற்றி வச்சு
அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். சில கேமராஸில் சிங்கிள் பாயிண்ட் போக மல்டிபிள் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து ஜோன் ஏஎஃப். அதாவது அந்த ஜோனில் நீங்கள் அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஒரு பாயிண்டில் மட்டும் செலக்ட் பண்ணாமல் அந்த ஜோனாக நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்க்கு கொஞ்சம் ஈஸியராக பெட்டர் சான்சஸ் கிடைக்கும். பட் இதை ஜாஸ்தியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோனாக இருந்தாலும் சரி பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அந்த ஃப்ரேமோட சென்டரில் தான் கிளஸ்டர் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட் வந்து சென்டர் அல்லது சென்டர் பக்கத்துலேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஜஸ்ட் இன் கேஸ் உங்கள் சப்ஜெக்ட் வந்து ஃப்ரேமோட எட்ஜில் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, அந்த ஃபோக்கஸை லாக் பண்ணி ஃப்ரேமை லைட்டாக மாற்றிக்கலாம். இது பேர் ரீகம்போஸ் மெத்தட். இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன். பட் இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கோங்க. எட்ஜில் சப்ஜெக்ட் இருக்குன்னா அதை ஹாஃப் கிளிக் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கேமரா லைட்டாக அந்த ஆங்கிள் மட்டும் இல்லை அந்த காம்போசிஷன் மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க, ரொம்ப பொசிஷனே மூவ் பண்ணாமல் நீங்கள் அந்த ஷாட் எடுத்துடலாம். டிஎஸ்எல்ஆர்லேயும் சரி மிரர்லெஸ்லேயும் சரி இந்த டச் ஸ்க்ரீன் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்றது இருக்குது. அதாவது டிஎஸ்எல்ஆரில் பார்த்தீங்கன்னா லைவ் மோட், அதாவது அந்த எல்சிடி ஆன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த டச் ஏஎஃப் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மிரர்லெஸில் நீங்கள் வியூ ஃபைண்டரும் சரி லைவ் மோட்லேயும் சரி ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து அந்த டச் ஸ்க்ரீன் ஃபோக்கஸ் வந்து யூஸ் பண்ணலாம். 6வது இஷ்யூ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லோ கான்ட்ராஸ்ட். இப்போ சில கேஸஸில் உங்கள் சீனில் அல்லது உங்கள் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் வந்து லோவாக இருக்கும். அதாவது உங்கள் சப்ஜெக்டோட கலரும் சரி பின்னாடி இருக்க பேக்ரவுண்டோட கலரும் சரி ரெண்டுமே வந்து ஒரே கலரில் இருக்கிற மாதிரியோ இல்லை சிமிலர் கலரில் இருக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து ஃபோக்கஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படும். பேசிக்காக அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஒர்க் ஆகிறதுக்கு உங்கள் கேமராவுக்கு தேவையான அளவு இன்ஃபர்மேஷன் இல்லை, ஏன்னா லோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறனால. இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அந்த சப்ஜெக்டோட எட்ஜஸை வந்து ட்ரேஸ் பண்ணுறீங்க, எட்ஜஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல கிளிக் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பிக்சலோட டிஃப்ரென்சியேஷன் வரும். ஸோ அந்த இடத்த நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்க, உங்கள் ஷட்டர் ஹாஃப் கிளிக் பண்ணி அந்த ஃபோக்கஸ் லாக் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரையல் அண்ட் எரரில் நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். இப்போது சில கேஸஸில் அதை ட்ரை பண்ணியும் அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து மேனுவல் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி ஆகணும். 7வது மிஸ்டேக் அல்லது சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ கான்ட்ராஸ்ட் மாதிரியே லோ லைட். உங்கள் சீன்லேயோ ஃப்ரேம்லேயோ வந்து லைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபோக்கஸ் வந்து அந்த பிக்சல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஃபோக்கஸை வந்து கேப்சர் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் அந்த ஐஎஸ்ஓ வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக அந்த சென்சார் வந்து சென்சிட்டிவாக இருக்கும் அண்ட் லைட் வந்து உங்கள் ஃப்ரேமில் கூட வர ஆரம்பிக்கும். கூட வந்தோடனே ஈஸியாக உங்கள் ஃபோக்கஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பிக்சல்ஸை ரீட் பண்ணி அது வந்து ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணும். இந்த சுச்சுவேஷனில் ஒரே ட்ராபேக் என்னென்னா, நீங்கள் ரொம்ப லோ லைட்டாக இருக்குது ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா நாய்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து சப்ஜெக்டை அந்த இடத்துலேயே அந்த என்வாயர்மெண்ட்லேயே லைட் எங்கே இருக்கோ பெட்டராக இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் அந்த சப்ஜெக்டை மூவ் பண்ணி ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. இது வந்து இந்த லைட் பெயிண்டிங் ஃபோட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுவாங்க. லைட் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்லோ ஷட்டர் வச்சு நல்ல டார்க்கான சுச்சுவேஷனில் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணும்போது நீங்கள் சப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சப்ஜெக்ட் மேலே ஒரு லைட்டை வந்து அடித்து ஃபோக்கஸை வந்து லாக் பண்ணிப்பாங்க. நான் அந்த ஹாஃப் கிளிக் சொன்னல, அந்த ஹாஃப் கிளிக் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்குவாங்க. இல்லை மேனுவல் ஃபோக்கஸில் போட்டு கரெக்டாக அந்த இடத்துல லாக் பண்ணிவிடுவாங்க லைட் அடித்து. அண்ட் அந்த ஃபோக்கஸ் லாக் ஆனதுக்கப்புறம் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ வந்து சப்ஜெக்ட் ஃபோக்கஸில் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் ஃபோக்கஸில் இருக்கும். இது வந்து இந்த மோஸ்ட்டாக வந்து ஒரு ஃபோன் லைட்டை நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்ட் மேலே ஷைன் பண்ணாலே அந்த ஃபோக்கஸை நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு 8வது மிஸ்டேக் அல்லது இஷ்யூ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதை டைரெக்டாக டெமோவாகவே காட்டிடலாம், ரொம்ப ஈஸி. உங்கள் சீன்லேயோ ஃப்ரேம்லேயோ டைரெக்டாக எக்ஸ்போஸ்ட் லைட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபோக்கஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகி ஒர்க் ஆகாது. இதை வந்து நீங்கள் ஃபோனில் கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபோனில் ஃப்ரேமில் வந்து ஒரு லைட் ஓப்பனாக ஒரு லைட் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்கள் ஃபோன் வந்து லைட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணும், மீது எல்லாமே டார்க் ஆயிரும். ஸோ ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீட்டாக சப்ஜெக்டை லைட் பண்ணும்போது எந்த ஒரு லைட்டுமே டைரெக்டாக கேமராவோட ஃப்ரேம்குள்ளே வராத மாதிரி பார்த்துப்பாங்க. இதே இது நேச்சுரல் லைட் வர இடத்துல நம்ம வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் ஆங்கிள் பண்ணி நம்மளோட பொசிஷனை மாற்றி நம்மளோட ஃப்ரேமில் வந்து அந்த லைட் வந்து கொஞ்சம் வராமல் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும். 9வதாக வர இஷ்யூ அல்லது மிஸ்டேக் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் வந்து ஒரு ஜோனில் ஸ்டக் ஆகுறது. இதோட ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்பால் ஃபீல்டில் வந்து நெட் இருக்கும்ல, அல்லது ஜூ இல்லை இந்த மாதிரி கேஜஸ் இருக்கிற மாதிரி இடத்துல இந்த வலை இருக்கும். இப்போ நம்ம அது வழியாக ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா உங்கள் ஃபோக்கஸ் எப்படி பார்த்தாலும் திருப்பி வந்து அந்த வலை அல்லது அந்த நெட்டில் தான் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஏன்னா அது ரொம்ப பக்கத்தில் இருக்குது. பட் ஆனால் உங்களோட சப்ஜெக்ட் வந்து தூரத்தில் இருக்குது. இந்த மாதிரி இடம் வந்து இந்த ஜோனில் வந்து ஃபோக்கஸ் ஸ்டக் ஆகிறனால வர்ற மிஸ்டேக். இதையும் நீங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரரில் தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா, உங்கள் சப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது சப்ஜெக்ட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேஸ் பண்ணிகிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஜோன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். அந்த அனிமல் பக்கத்தில் ஏதாவது இருக்குது, இல்லை வந்து கான்ட்ராஸ்ட்டாக பின்னாடி கலர் ஏதாவது இருக்குன்னா அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோக்கஸ் வந்து இந்த ஜோன்லேருந்து ஃபஸ்ட்டு அந்த ஜோனுக்கு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் அந்த சப்ஜெக்டை ட்ரேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் வந்து லாக் பண்ணிடலாம்.
சில லென்ஸில் இதை வந்து ஈஸி ஆகிறதுக்காக ஃபோக்கஸ் லிமிட்டர் ஸ்விட்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது கண்டிப்பாக இந்த 70-200 லென்ஸில் பார்த்தா ஷுவராக இருக்கும். இது என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, லென்ஸ் கிட்ட அந்த ஸ்விட்சை நம்ம வந்து லிமிட் பண்ணிட்டோம்னா, ஒன்று பின்னாடி இருக்க ஜோன் வந்து எனக்கு தேவையில்லை, நீ இந்த ஜோனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும், இல்லை இந்த ஜோன் எனக்கு தேவையில்லை, பின்னாடி இருக்கிற ஜோன் தான் எனக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த ஃபோக்கஸ் லிமிட்டர் ஸ்விட்சில் வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்புல அது ஃபோக்கஸ் ஆகும். ஃபைனலாக 10th மிஸ்டேக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு பல்ப் வாங்கின விஷயம் இது என்னென்னா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம கேமராவில் இருக்க எல்சிடியிலே பார்த்துட்டு ஃபோக்கஸ் ஓகேவாக இருக்குது அப்படின்னு நம்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக பல்ப் கொடுத்துரும். ஒரு பிகினராக இருக்கும்போது முக்கியமாக ஃபோக்கஸ் வந்து சின்ன சின்ன பாயிண்டில் சில டைம் வைக்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போ சொன்னேன் போர்ட்ரேட்ஸ்க்கு வந்து கண்ணில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, எல்சிடியில் வந்து கண் வந்து ரொம்ப சின்ன போர்ஷனாக இருக்கும். கொஞ்சம் தள்ளி நின்று ஒரு பர்சனை வந்து ஃபுல் ஷாட்டாக எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க கண் வந்து ஒரு சின்ன போர்ஷனாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த கண்ணை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருப்போம், எல்சிடியில் பார்த்தா ஓகேவாக தான் இருக்கும். பட் இதுவே வந்து நம்ம லேப்டாப்லேயோ இல்லை பெரிய ஸ்க்ரீன்லேயோ பார்த்தாலோ இல்லை பிரிண்ட் போடும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும். அவங்க மூக்லேயோ இல்லை கீழேயோ இல்லை லைட்டாக பின்னாடி இருக்க சப்ஜெக்டோ இல்லை முன்னாடி இருக்க சப்ஜெக்ட்டு அந்த மாதிரி எதுலையாவது ஃபோக்கஸ் ஆகிருந்தது அப்படின்னா நமக்கு பல்ப் ஆயிரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இனிஷியலாக வெறும் எல்சிடியை நம்பி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துடாதீங்க. அப்படியே எடுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபோக்கஸை வந்து ஜூம் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அன்டில் தென், ஹாப்பி கிளிக்கிங்.